வணக்கம். சர்க்குருவே சரணம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மையை உறக்கச் சொல்வோம் பதிவில் உங்களோடு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. நேற்று ஒருத்தருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தார். அவர் என்னோட பேசினார். கோவையை சேர்ந்த நடராஜன், டிடிஆராக இருந்து ரிட்டையர்ட் ஆன ஒரு அற்புதமான மனிதன். அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டார். சார், இது நடந்தது அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல சார். 1.5-2 மாதமாக சார் உங்கள் வீடியோவை பார்க்குறேன். அந்த 2 மாதம் 1.5 மாதத்துக்குள்ளே ஐயன் என்னுள்ள வந்துட்டார். ஐயனோட நான் ஐக்கியமாயிட்டேன். ஐயனை பார்க்கணுன்னு தோணும். அப்படியாவது என் கூட என்னமோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். நான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள்லாம் எனக்கு ஐயன் அதில் வரல இதில் வரல நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க. எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. உண்மையாக ஐயனை வணங்கும் பட்சத்தில் ஐயன் நம்மோடு வருவாருங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு சாட்சி. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, கோவையை சேர்ந்த நடராஜன், டிடிஆராக இருந்து அவர் ரிட்டையர்ட் ஆனவர். அவருடைய பேசிக்கலி அவங்களுடைய நேட்டிவெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு கிராமம், சரிங்களா? அங்கேருந்து அவர் கோவையில் வந்து இப்போ பையனோட சேர்ந்து ஒரு கடை வச்சுருக்காங்க. ஐயன் சார் அவரும் அவர் கூட இருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை அவர் என்னோடு பகிர்ந்துக்கிட்டார். நேற்று எனக்கு அவ்வளோ ஒரு மெய் புல்லரிச்சது, மெய் சிலிர்த்ததுன்னு சொல்லுவாங்களா, பிடரியெல்லாம் சிலிர்த்ததுன்ற மாதிரி நம்ம அப்பன் இவ்வளோ பெரிய அதிசயங்களெல்லாம் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்கு சந்தோஷம். தன்னுடைய மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்துடுறாங்க. குறைஞ்சி வச்சு இறந்துடுறாங்க. இவர் தனியாக தான் இருக்கார். திருவண்ணாமலை சைடில் வெளியெல்லாம் நிறைய கோயில் போயிருக்காரு. அவர் சொல்கிறார், சார் என்னுடைய இந்த பயணத்தில், ரயில்வே பயணத்தில் நான் பார்க்காத கோயில் இல்லை, நான் போகாத இடம் இல்லை, நான் வணங்காத தெய்வம் கிடையாது. அப்படி இடங்களெல்லாம் போய் வந்திருக்கேன் சார். ஆனால் இந்த ஐயனை பற்றின்னு நான் கோயிலுக்கே போகலை. உங்கள் வீடியோ மட்டும்தான். உண்மையிலே அவருடைய வாய்ஸ் மெசேஜும் போடுவேன். நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். அவருடைய ஃபோட்டோவை பாருங்கள். இவர் தான் அது. பார்த்தீங்களா? இவர் தான் அது. ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்லும்போது நான் மெய் சிலிர்த்து போனேன். ஐயன் சர்க்குரு ஞான வள்ளல் பரபிரம்மம் நமக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிகிட்டே வரேன். நிறைய பேர் உணர்றதில்லை. உணர்றவங்களுக்கு மிக சக்ஸஸ்ஃபுல்லாக பக்காவாக போயிட்டுருக்காங்க. உணராதவங்களை நான் என்ன சொல்வது? டோட்டலுக்காக வர்றது, இத்தனை தடவை போனேன், அத்தனை தடவை போனேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை. தயவு செஞ்சு ஐயனை சரணடைந்து ஐயனோடத்தில் வேண்டுங்க, சரிங்களா? செய்யாத விஷயங்களை செஞ்சுட்டு 10 லட்ச ரூபா கணம் வச்சுட்டேன், போகிறேன், பாட்டு பண்ணிட்டேன், எனக்கு உடனே பண்ணி கொடு அப்படின்னா என்ன ஒரு நியாயம்? நியாயமான வேண்டுதல், நியாயம், தர்மம் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கணும். நேர்மையாக இருக்கணும். அவர்கிட்ட வேண்டணும், ஐயா எனக்கு இந்த பிரச்சனை வேண்டுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். சரி, நம்ம நடராஜ் சாருக்கு என்ன நடந்தது, நடராஜன் சாருக்கு என்ன நடந்துச்சுன்னு அவர் வாயால் சொன்னதை இந்த கிளிப்பில் உங்களுக்கு நான் போட கடமைப்பட்டிருக்கேன். அந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு வாங்க. சத்குருவே சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். நான் டி நடராஜன். நான் மும்பையில் 50 ஆண்டு காலம் ரயில்வேயில் டிக்கெட் எக்ஸாமினராக இருந்தேன். நான் என் மனைவி இறந்த பிறகு நான் இப்போது நம்ம தமிழ்நாட்டில், நான் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்பட்டு பக்கம் அருகாமல் ராஜமாபுரம். நான் கோயம்புத்தூரில் காட்டூரில் கடை ஒன்று வைத்திருக்கிறேன். நான் இந்த ஒரு 2 மாதங்களாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு உடல் நலம் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு கடவுள் இந்த கலியுகத்தில் இந்த மாதிரி பார்ப்பது ரொம்ப அரிது. நான் பார்த்து ரொம்ப வியப்படைந்தேன். நான் எந்த கோவிலுக்கும் சென்றும் இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் கிடைக்கவில்லை. கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதை நான் சொல்லலை, அவராக சொன்னது. பல கோயில்களுக்கு போயிருக்கேன் சார். ஆனால் உண்மையிலே பக்காவாக இங்கே நினைக்கும் போதே எனக்கு சில்லடிக்குது சார். சரி, என்ன சார் ஆச்சு? சரி, என் பையனுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு அந்த பெரிய மனம் ட்ரெஸ்ஸஸ், மனைவி இழந்து ஒரு நிம்மதியற்ற தன்மை, ஒரு சந்தோஷமில்லாத தன்மை. தன் பிள்ளைக்கு 3 பசங்க பொண்ணு எல்லாம் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாத்து ஒரு பையன் இருக்காருன்னு சொன்னார். திருமணம் முடிக்காமல் அவருக்கு முடிக்கணும், அவருக்கு இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஆனால் சர்க்குருவை நம்பி இந்த 1.5-2 மாதத்தில் நடந்த விஷயம் பாருங்கள். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, ஐயனை எனக்கு காப்பாற்றிடுவார் அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம்,
ஐயன் சர்க்குரு எனக்கு நிச்சயமா நல்ல ஒரு விஷயத்தை தருவார். அவ்வளவு அற்புதமான நம்பிக்கையோட சொல்றாரு. சார் நான் பெட்ல படுத்திருக்கேன், அவர் சொல்லி பதிவு பண்ணியிருக்காரு. நானும் என் மகனும் பெட்ல படுத்திருக்கோம். ஐயனை வேண்டி வருத்தப்பட்டு வேண்டி, ஐயா என் மகனுக்கு ஏதாவது சரி பண்ணி கொடு. ஐயன் எங்க 2 பேருக்கு இடையில வந்து படுத்தாருன்னு சொல்றாரு. படுத்திருந்தாரு சார். நான் பதிவு பண்றேன், எனக்கு வெக்கப்படுறதுக்கு சங்கடப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாரு. எவ்வளவு அற்புதமான நிகழ்வு பாருங்க. அப்படி நினைக்க நினைக்க உடல் புல்லரிக்கக்கூடிய, மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் தான் சர்க்குரு நடத்திட்டு இருக்காரு. என்னோட அனுபவங்களை போட சொல்லியிருக்கீங்க. மிக விரைவில் அந்த வீடியோ வரும். இந்த 3 வருடத்தில் என்னோட அனுபவங்கள் என்ன, இந்த 3 வருடத்தில் ஐயன் சர்க்குரு என்னை வைத்து நடத்திய விஷயங்கள் என்ன, கண்டிப்பாக மிக விரைவில் அதையும் போடுவேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவங்க கோவையை சேர்ந்த சின்ன தடாகம் சரஸ்வதி அம்மாவுடைய அந்ததையும் பாக்கி போட சொல்கிறீங்க. கண்டிப்பாக அதுவும் வரும். நிச்சயமாக அன்னதானம் செய்கிறேன். நான் மட்டும் இல்லை, உங்களுடைய ஆதரவோடு, ஐயனுடைய அனுமதியோடு அந்த வீடியோவும் வரும். தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் போது அவர் சொன்னார், நான் சாதாரண மனுஷன் சார், ஒரு டிடிஆராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவன். எனக்கு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காலையில் மாலையில் என்னுடன் பட்டாம்பூச்சியா நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய பூச்சுரம்புக்கு வந்து போறாருன்னா நம்ப முடியல. இத்தனை வருடங்களாக நான் என்னுடைய வாழ்க்கையில் பயணிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு அதிசயம் நடக்கலை அப்படின்றாரு. சர்க்குருவே நம்மோட வந்து படுக்கிறாருன்னா நினைச்சு தான் பாருங்களேன். கொஞ்சம் எப்படி இருக்கும் மனசுக்கு, என்ன மாதிரி அற்புதமான விஷயங்களா இருக்கும். அப்படி ஒரு அற்புதம் தான் அவருக்கு நடராஜனுக்கு நடந்திருக்கு. தன் பையனுக்கு பிரச்சனைன்னு வந்த உடனே அவர் நம்புறத பாருங்க எப்படின்னு. 1-2 மாசத்துக்குள்ள எப்படி நம்புறாரு பாருங்க ஐயனை. இந்த நம்பிக்கை, இந்த சரணாகதி ஒவ்வொரு மனிதனுக்கும் வேணும். சர்க்குரு இடத்துல நீங்க சொல்லிட்டா நடக்கும். நான் சொல்றது சும்மா சொல்லலை. பாலகிருஷ்ணனுக்கு மட்டும் என்ன அவர் தத்தெடுத்தா வச்சிருக்காரு எல்லாமே நடக்கிறதுக்கு. எல்லாம் நடக்குது. எப்படி நடக்குது? நானே ஐயனை நம்புறேன், ஐயனை சொல்லிட்டு இருக்கேன், ஐயனை கேட்டுட்டு இருக்கேன், ஐயனை தொங்குறேன், எனக்கு வேணும் ஐயா வேணும் ஐயான்னு கேட்கிறேன். என் குடும்பமே ஐயனை நம்புது. என் உடலும் உயிரும் இந்த உடையும் இந்த உணவும் என் ஐயனை உடையதுன்னு நினைக்கிறேன். நான் என் பிள்ளைகள் நன்றாக இருக்காங்க, பிள்ளை கேட்டதெல்லாம் கிடைக்குது. பெரியவனுக்கு கேட்டேன், கிடைக்கும். நாம் சொல்ல வேண்டியதில்லை, அது அவருக்கு தெரியும். என் ஐயன் சர்க்குரு ஞான வள்ளலுக்கு அவருக்கு தெரியும், இவருக்கு தெரியாதா? நீங்க அவரிடத்துல ஒப்படைச்சிருங்களேன், உங்கள் பாதங்களில் ஒப்படைச்சிருங்களேன். நீங்க உங்க வாட சந்தோஷமா உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இவர் மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது, ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, அத்தனை நபர்களுக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு. என்னோட ஆசை என்ன, அப்பாட்ட நான் கேட்கறதில் என்ன, உங்களுக்காக நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க எல்லாமே என்னிடத்துல யார் யார் சொல்றீங்களோ அத்தனை நபர்களுடைய பேரையும் சொல்லி ஐயன் பாதங்களில் வச்சு ஐயனிடம் மனமாற நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். சர்க்குருவே, இவர்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனையோ அவர்கள் கேட்டபடி கேட்டதாக கொடுங்கள். ஏன்னா சர்க்குருவுடைய வேலை என்ன தெரியுங்களா? கேட்டதை கேட்டதாக தருவார். உண்மையாக இருக்கணும். நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், நியாயமாக உண்மையாக இருந்தால் அதை அப்படியே நடத்தி காட்டுவார். எத்தனை நோயாளி, எத்தனை நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு, எத்தனை பேருக்கு இந்த விபூதி சந்தனம் மிக அற்புதத்தை கொடுத்துருக்கு. அந்த ஜீவ சமாதியில், அந்த நீரிய மனத்தில் நான் போய் சொன்ன நேரங்கள்லாம் போய் படுத்தவங்க, போய் உட்கார்ந்தவங்க, அந்த ஜீவ சமாதியில் உட்கார்ந்து ஐயனுடைய பாதங்களை பிடிச்சி கதறினவங்க எல்லாம் இன்னைக்கு எப்படி நல்லா இருக்காங்க. ஒவ்வொரு சொல்லிட்டு வரேன்ல, ஒவ்வொரு பதிவாக போட்டுட்டு இருக்கேன்ல, ப்ரூஃபோட ஃபோட்டோ கூட அவங்க சொன்னதை வச்சு போட்டுட்டு இருக்கேன்ல. அந்த இது உங்களுக்கும் ஏன் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத என்னோட கொஸ்டின். இந்த கொஸ்டினை மார்க்க மனசில் வச்சுக்கோங்க. அதை ஆச்சரியக்குரியா மாற்றுறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு வேண்டியதெல்லாம் ஐயனை மனமாற வேண்டுங்க, ஐயனிடத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். உண்மைங்களா? எனக்கு நடக்குதா? ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன், என்னோட இண்டிவிஜுவல் வீடியோவும் போட்டிருக்கேன். உங்களுக்கும் அருமையாக நடக்கும். ஐயனை பற்றி பேச பேச எனக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு சந்தோஷம். ஏன் சந்தோஷம்? நடக்குது. ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிடுறாங்க, அதை எடுத்துக்கொண்டு போய் ஐயன் பாதங்களில் நான் சரணாகதியாக கொடுத்துட்றேன், ஐயா இதை பண்ணுங்கன்னு. அது நடந்து நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்காதா? அந்த சந்தோஷத்தில் தான் பாலகிருஷ்ணன் இருக்கிறேன். நான் யாரையும் சார்ந்தவன் அல்ல, எந்த குரூப்லையும் சார்ந்தவன் அல்ல. எனக்கு ஒரே ஒரு இது சர்க்குரு, கணக்கன் பெட்டியார், ஞான வள்ளலுடைய பாதங்கள், அதுதான் எனக்கு வேணும். நான் இது இது இது
அவர் எங்கெல்லாம் வழி நடத்துகிறார் அங்கெல்லாம் போயிட்டு இருப்பேன். நடராஜன் சார் சொல்றாரு, ஐயா எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு, தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்லுங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்லணும்ல. ஏன்னா உங்களுக்கும் அந்த பிரச்சனைகளில் நீங்க இருக்கலாம், நீங்களும் அந்த காலகட்டத்தை தாண்டி கொண்டு இருக்கலாம். அதனால தான் சொல்றேன், கண்டிப்பாக கணக்கன்பட்டிக்கு ஒரு முறை உங்கள் பாதங்கள் குடும்பத்தோடு செல்லட்டும். அந்த ஜீவ சமாதியில், அந்த விரியன் மரத்தில் அருமையாக போய் வேண்டி விரும்பி வாங்க. அந்த சந்தன விபூதி சந்தனத்தை வாங்குங்க, நல்ல மனசார சாப்பிடுங்க. அங்கே எல்லாமே உங்களுக்கு அன்னதானம் 24 மணி நேரம் இருக்குது. உணவறிந்து விட்டு அங்கே படுத்திருந்தாலும் படுத்திருந்துட்டு ஐயனிடம் உங்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் வைத்து விட்டு வாருங்கள். மிக விரைவில் உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதாக நடக்கும். வாங்க, மீண்டும் நடந்தவைகளாக அடுத்த பதிவுகளோடு சந்திக்கிறேன். தேனி பாலா செல்வி, வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.